வணக்கம். 2047ல இந்தியா ஒரு வளர்ந்த நாடா இருக்கணும்னு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இது ஒரு பெரிய லட்சியம். ஆனா இந்த கனவுக்கான விதைய பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் விதைச்சிட்டு போயிருக்காரு. அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரோட அந்த தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு நாம வச்சிருக்கிற இந்த இலக்குக்கு எப்படி ஒரு அடித்தளமா இருக்கு. வாங்க, அத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். முதல்ல டாக்டர் கலாம் சொன்னது விஷன் 2020. அந்த டைம்லைன் முடிஞ்சிடுச்சு. ஆனா அந்த கனவு இன்னும் உயிரோட தான் இருக்கு. இப்போ அதே கனவு தான் விஷன் 2047 அப்படிங்கிற பேர்ல ஒரு புது வடிவம் எடுத்திருக்கு. அப்போ இந்த கனவை நிஜமாக்குறதுக்கு அதோட ஆணிவேரான டாக்டர் கலாமோட சிந்தனைகளுக்குள்ள நாம ஒரு பயணம் போயிட்டு வரலாமா? இந்த முழு பகுப்பாய்வுல நம்ம டாக்டர் கலாமோட வாழ்க்கையில ஆரம்பிச்சு அவரோட தத்துவங்கள், செயல் திட்டங்கள் வழியா பயணம் செஞ்சு கடைசியா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற அந்த பெரிய கேள்வியோட முடிக்க போறோம். இதுதான் நம்ம பயணத்தோட ரூட் மேப். சரி, முதல்ல இவ்ளோ பெரிய ஒரு பார்வைக்கு பின்னாடி இருந்த அந்த மனிதரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, டாக்டர் கலாம் எத்தனையோ பெரிய பெரிய பதவிகள்ல இருந்திருக்காரு. ஆனா மக்கள் மனசுல பதிஞ்ச ஒரே பேரு மக்கள் ஜனாதிபதி தான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் அதிகாரத்தோட உச்சத்துல இருந்தப்போ கூட தன்னோட மனச மக்கள்கிட்ட தான் வச்சிருந்தாரு. அந்த எளிமை தான் அவரோட மிகப்பெரிய பலம். இந்த ஒரு வரி, இது வெறும் வார்த்தைகள் இல்ல. இதுதான் டாக்டர் கலாம கடைசி வரைக்கும் இயக்கிட்டு இருந்த ஒரு சக்தி. இந்தியாவை பத்தின ஒரு வளர்ந்த கனவு அவரை நிஜமாவே தூங்க விடல. அந்த கனவு தான் இப்போ 2047 இலக்கா நம்ம முன்னாடி வந்து நிக்குது. அவரோட வாழ்க்கை கடின உழைப்புக்கும் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வரதுங்கிறதுக்கும் ஒரு பெரிய பாடம். யோசிச்சு பாருங்க, SLV-3 ராக்கெட் முதல் தடவை தோத்து போனப்போ அவர் துவண்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆனா அவர் மனம் தளரல, திரும்ப முயற்சி செஞ்சு ஜெயிச்சாரு. இது எவ்வளவு பெரிய சவாலையும் விடாமுயற்சியால ஜெயிக்க முடியும்னு காட்டுது. 2047 நோக்கிய நம்ம பயணத்துக்கும் இதே மனநிலை தான் தேவை. சரி, டாக்டர் கலாமோட தத்துவத்தோட மையப்புள்ளியே இந்தியாவுக்கான அவரோட 3 சக்தி வாய்ந்த பார்வைகள் தான். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இதுதான் அவரோட கனவோட அசைக்க முடியாத அஸ்திவாரம்னே சொல்லலாம். டாக்டர் கலாமோட பார்வை இந்த 3 வார்த்தைகளை மையமா வச்சு தான் இருந்துச்சு. சுதந்திரம், வளர்ச்சி, அப்புறம் வலிமை. இது 3 தனித்தனி ஐடியாஸ் கிடையாது. இது ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச தூண்கள். ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்க இந்த 3 ஏன் முக்கியம்னு இப்ப நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. கலாமோட முதல் பார்வை தற்சார்பு பற்றியது. அதாவது நம்ம கால்ல நாம நிக்கணும். பொருளாதாரமாகட்டும், பாதுகாப்பாகட்டும், நாம சுதந்திரமா செயல்பட்டா மட்டும்தான் இந்த உலகம் நம்மள மதிக்கும். இந்த சுயச்சார்பு தான் 2047ல நாம அடைய வேண்டிய நிலைக்கு முதல் படி. இது ஒரு மனரீதியான புரட்சி. நாம இன்னும் வளரும் நாடு அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நாம வெளியே வரணும். நாம ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு நாம நம்ப ஆரம்பிக்கணும்னு சொன்னாருக்கலாம். அந்த நம்பிக்கை தான் வளர்ச்சிக்கான முதல் என்ஜின். கடைசியா வலிமை. உலக மேடையில நம்ம குரல் கேட்கணும்னா நாம வலிமையா இருக்கணும். இது வெறும் ராணுவ பலம் மட்டும் இல்ல, பொருளாதார பலமும் சேர்ந்தது. இந்த ரெண்டும் தான் உலக அரங்கில் நம்ம இடத்தை தீர்மானிக்கும். 2047ஓட வளர்ந்த இந்தியாங்கிறது ஒரு வலிமையான இந்தியாவா மட்டும்தான் இருக்க முடியும். சுதந்திரம், வளர்ச்சி, வலிமை, இந்த 3ஐயும் அடையறதுக்கு ஒரு தெளிவான பிளான் வேணும் இல்லையா? கலாமோட பார்வையில அந்த பிளானோட இதயம் கல்விதான். ஒரு தேசத்தோட வளர்ச்சிக்கான உண்மையான இன்ஜினா அவர் கல்வியை எப்படி பார்த்தாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கலாமை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது வெறும் மார்க் வாங்கறது இல்ல. அது ஒவ்வொரு குழந்தைங்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த எல்லை இல்லாத திறமைய வெளிக்கொண்டு வர்ற ஒரு சாவி. ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒரு பெரிய மரம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்குள்ளேயும் ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர்றது தான் உண்மையான கல்வி. இதுதான் அவரோட கல்வி தத்துவத்துல ஒரு புரட்சிகரமான புள்ளி. நம்ம கல்வி முறை டிகிரி வாங்கிட்டு வேலை தேடுறவங்கள தான் உருவாக்குது. ஆனா கலாம் என்ன ஆசைப்பட்டார்னா, மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கற தொழில் முனைவோர்களையும் புதுசா எதையாவது கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பாளர்களையும் உருவாக்குற ஒரு கல்வி முறை வேணும்னு சொன்னாரு. 2047 இலக்கு அடைய இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட கல்விக்கான வரைபடம் ரொம்ப முழுமையானது. அது ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்கிற திறனையும் கற்பனை திறனையும் நல்ல குணங்களையும் ஒன்னா வளர்க்கணும்னு சொல்லுது. முக்கியமா புக்ல படிக்கிறத நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட குடிமக்களால தான் ஒரு வளர்ந்த நாட்டை உருவாக்க முடியும். சரி, இவ்ளோ பெரிய கனவை அரசாங்கத்தோட திட்டங்கள் மட்டும் நனவாக்கிட முடியுமா? நிச்சயமா முடியாது. ஒவ்வொரு குடிமகனோட பங்கும் இதுல இருக்கு. குறிப்பா இளைஞர்களோட பங்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டாக்டர் கலாம் இளைஞர்கள்கிட்ட இந்த 5 வகையான தைரியத்தை எதிர்பார்த்தார். எல்லாரும் போற பாதுகாப்பான பாதையில போகாம புதுசா யோசிக்க, புதுசா கண்டுபிடிக்க, சவால்களை சந்திக்க, தோல்வியை கண்டு பயப்படாம இருக்கணும்னு இளைஞர்களுக்கு அவர் ஒரு அழைப்பு விடுத்தார். இந்த தைரியம்லாம் புதுமைகளோட அடிப்படை. இது மத்தவங்கள குறை சொல்றத விட்டுட்டு பொறுப்ப நம்ம கையில எடுக்க சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு. என் நாட்டுக்கு நான் என்ன செஞ்சேங்கிற கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சா
2047 இலக்கு வெறும் கனவா இருக்காது. இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். கலாமோட பார்வை நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற நிஜமான சவால் என்ன? இந்த ஒரு நம்பர் இது ஒரு கனவை யதார்த்தத்தோட இணைக்குது. 2047க்குள்ள இந்தியா ஒரு வளர்ந்த நாடா மாறணும்னா அடுத்த 25 வருஷத்துக்கு நாம சராசரியா 7.6% வளர்ச்சி விகிதத்தை மெயின்டைன் பண்ணணும். இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சவால். இந்த பகுப்பாய்வை ஒரு பதிலோட முடிக்காம டாக்டர் கலாமோட சொந்த வெற்றி ஃபார்முலாவோட முடிப்போம். அந்த 7.6% வளர்ச்சியை அடைய முடியுமாங்கிற கேள்விக்கு அவரே கொடுத்த பதில் இதுதான். புது சிந்தனைகளை மூலதனமாக்கி துணிச்சலான முயற்சிகளை வழியா கொண்டு கடுமையா உழைச்சா எந்த இலக்கும் சாத்தியம்தான். இது நமக்கான ஒரு இறுதிச் செய்தி, ஒரு நீடித்த உத்வேகம்.